ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோல்டோட ரேட்டு ரொம்ப ஹை ஆகிட்டே இருக்குது. கவர்மெண்ட்டும் இம்போர்ட் டியூட்டியை வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. இம்போர்ட் டியூட்டி 6% இருந்தது, அதை ரைஸ் பண்ணி 15% வந்து கொண்டு வந்திருக்காங்க. ப்ளஸ் வந்து தமிழ்நாடு ஜுவல்லரி அசோசியேஷன் இவங்க வந்து கோல்டு காயினை வந்து இன்னுமே வந்து சேல் பண்ண மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி இருக்க நிலமையில நம்ம வந்து என்ன பண்ணுறது, கோல்டு வாங்கலாமா வேணாமா, கோல்டு வந்து வாங்கினா நமக்கு ப்ராஃபிட்டாக இருக்குமா இருக்காதா, இதெல்லாம் வந்து என்ன, இதெல்லாம் வந்து ஒரு ட்ராப்பா, கோல்டில் இனிமேல் வந்து என்ன நடக்க போகுது, நம்ம சேவிங்ஸ் வந்து எப்படி பண்ணலாம், கோல்டுலேயே பண்ணலாமா இல்லை வந்து வேற எதுலேயே டைவெர்ட் பண்ணலாமா, அப்படி டைவெர்ட் பண்ணால் எங்கெங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் இருக்குது, இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. ஸோ ஃபுல்லாக வந்து பாருங்கள், உங்களுக்கு இதில் இருந்து சேவிங்ஸ் ரிலேட்டடான நல்ல ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நம்ம கோல்டு வந்து வாங்கினா நமக்கு ப்ராஃபிட்டா அப்படின்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் கோல்டோட ரேட்டு இப்போ ஒரு 1 லேக் அப்படின்னு வச்சுக்கலாம். 1 லேக் நீங்கள் வந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் கோல்டு வந்து வாங்குறீங்க அப்படின்னா, இந்தியாவில் அதை எவ்வளோக்கு வந்து நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கணும். ஸோ இந்தியாவில் நம்ம 1 லேக் அந்த கோல்டு ப்ரைஸ் வந்து கொடுக்கணும், ப்ளஸ் நம்ம வந்து இம்போர்ட் டியூட்டியை வந்து பே பண்ணணும். ஸோ இம்போர்ட் டியூட்டி 15%, ப்ளஸ் கோல்டு காயினாக நமக்கு கிடைக்கல, தமிழ்நாடு அசோசியேஷன் சொன்ன மாதிரி இன்கேஸ் காயினை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஜுவல்லரியாக தான் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ ஜுவல்லரிக்கெல்லாம் இவங்க ஏற்கனவே வேஸ்டேஜ் வந்து மினிமம் 18% போடுறாங்க. இனிமேல் காயின் இல்லைன்னு சொல்லிட்டா கண்டிப்பாக 20% வந்து போட்டுக்குவாங்க. ஸோ 20% வந்து வேஸ்டேஜ் ப்ளஸ் 3% ஜிஎஸ்டி இப்படின்னு கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா, நம்ம டோட்டலாக 1 லேக் அப்படிங்க ஒர்த் இருக்க ஒரு ஜுவல்லரியை 1,42,140 தான் வந்து வாங்க முடியும். அப்ராக்சிமேட்டாக சொல்லணும் அப்படின்னா 43% வந்து ஹை. 1 லேக் இருக்கிறத 1 லட்ச ரூபா ஒர்த்தான ஒரு ஜுவல்லரியை 1,43,000 தான் நம்ம வந்து வாங்க வேண்டியதாக இருக்கும். அப்போ இதில் நமக்கு எப்படி வந்து லாபம் இருக்கும்? இந்த ரேட்டு அப்போ திருப்பி இன்க்ரீஸ் ஆகி கோல்டு வந்து 1 லேக்ல இருந்து அந்த 1,43,000 வர வரைக்கும் நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடையாது. அதுக்கப்புறம் தான் நம்ம ப்ராஃபிட்டே வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதை வந்து மெயினாக வந்து பார்த்துக்கணும். இம்போர்ட் டியூட்டி 6% இருக்கும் போது அது வந்து பெருசாக தெரிஞ்சுக்கல. ப்ளஸ் நம்ம சிட்டெல்லாம் போட்டு வாங்கும் போது வேஸ்டேஜ் இல்லாமல் வாங்கும் போதும் இது பெரிய டிஃப்ரென்ஸாக வந்து தெரிஞ்சுக்கல. இன்கேஸ் சிட்டு ஸ்டாப் பண்ணி கோல்டு காயின்லாம் வந்து ஸ்டாப் பண்ணாங்க அப்படின்னா இந்த அளவுக்கு நம்ம பே பண்ணி தான் வந்து கோல்டை வந்து வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த அவேர்னஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்கணும். ஸோ இதெல்லாம் ஸ்டாப் ஆச்சு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் இவங்க வந்து இப்போ 1 இயருக்கு வந்து கோல்டு வாங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிஎம் சார் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருந்தாரு. ப்ளஸ் அதுக்கப்புறம் தான் இம்போர்ட் டியூட்டி ரைஸ் ஆச்சு, இந்த கோல்டு காயின் இஷ்யூ, இந்த சிட்டு ஸ்கீமோட இஷ்யூ எல்லாம் வந்து வந்தது. இவங்க வந்து இன்னும் வந்து என்ன பண்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னா, ஆப்ஷன் 1 என்ன அப்படின்னா, ஜுவல்லரி லோன்ல ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து கொண்டு வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஒரு ஆளு இவ்வளவுதான் வந்து லோன் வந்து வாங்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சனுக்கு 2 to 3 lakhs தான் வந்து வாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஏதாவது வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வரலாம் ஃபியூச்சர்ல. இல்ல செகண்ட் ஆப்ஷன் வந்து என்ன அப்படின்னா, கோல்டு டிமானிசேஷன். இதை நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இதுக்கான ரெக்கமெண்டேஷனும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து இவங்க கொடுத்துருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் கிராமோட கோல்டு தான் வந்து ஒரு ஃபேமிலிக்கு வந்து இருக்கணும், ரிமைனிங் இருக்கிறத நம்ம வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து சரண்டர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரெக்கமெண்டேஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இதெல்லாம் இன்னும் இம்ப்ளிமெண்ட் ஆகலை. இன்கேஸ் ஃபியூச்சர்ல ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கலாம். வந்து பார்த்தோம் அப்படின்னா 2.5 lakhs வரைக்கும் நம்ம லோன் வைக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து அப்படியே வந்து வாங்கிக்கலாம். இதுக்கு மேலே போகும்போது நம்ம வந்து இன்கம் ப்ரூஃப் வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்கு. ஃபார்ம் 16 வந்து கேட்குறாங்களா, இல்லை சேலரி ஸ்லிப்பு ஏதாவது ஒரு ப்ரூஃப் வந்து நம்ம கொடுத்தாதான் 2.5 lakhsக்கு மேலே நமக்கு ஜுவல் லோனே வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியும் சொல்கிறாங்க. ஸோ தெரியல, நான் என்னோட ரினிவலுக்கு போகும்போது இதை நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்து சொல்கிறேன். ஸோ நீங்கள் யாராவது வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஜுவல்ல வந்து ரினியூவல் பண்ணீங்களோ இல்லை வந்து புதுசாக வந்து ஜுவல் ப்ளச் பண்ணீங்களோ, இந்த ரூல்ஸ் ஏதாவது வந்து சொல்லியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லுங்கள். என்னோட ஐடியா இப்போதைக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, கொஞ்சம் கோல்டோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து கம்மி பண்ணிக்கலாம். இவங்க சொன்ன மாதிரி அந்த 1 இயருக்கு வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். வாங்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லலை, பட் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மென்டாலிட்டி எனக்கு இருக்குது. ஸோ இப்போ வந்து என்னோட பிளான் என்னவா இருக்குது அப்படின்னா, ஒரு 1000 rupees வந்து நான் சேவ் பண்ணுறேன் அப்படின்னா அதில் வந்து ஒரு 200 to 300 மட்டும் கோல்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணிட்டு ரிமைனிங் ஒரு 700 rupees-ஆவது வந்து வேற சேவிங்ஸில் வந்து போடலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து தோணுது. ஏன்னா இதில் மேலே இருக்க ஜுவல் லோனெல்லாம் வந்து கம்மி பண்ணிட்டாங்க, இல்லை இந்த மாதிரி வந்து எக்ஸஸ் கோல்டை வந்து சரண்டர் பண்ண சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஏதாவது நடந்தது அப்படின்னா
நம்ம ரொம்ப சஃபர் ஆகும். அப்புறம் அந்த கோல்டை சும்மா லாக்கர்லேயே வச்சுக்கிட்டு யூஸே இல்லாமல் போயிடுமோன்னு ஒரு பயமும் எனக்கு இருக்கு. அதனால இப்போதைக்கு கொஞ்சம் ஒரு 6 மந்த்ஸுக்கு ஆர் 1 இயருக்கு வந்து கோல்டு சேவிங்ஸை கம்மி பண்ணலாம் அப்படிங்கிற தாட் வந்து எனக்கு இருக்கு. ஸோ நான் இதை வந்து வேற எங்க இன்வெஸ்ட் பண்ண போறேன் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ப்ளஸ் உங்களுக்கும் வந்து நிறைய ஆப்ஷன்ஸை வந்து இதில் நான் வந்து கொடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸோட ஆர்டி இல்லைனா வந்து பேங்க்கோட ஆர்டி. இதை வந்து ஈஸியாகவே வந்து ஆன்லைன்லேயே வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஆர்டி எப்படி ஆன்லைனில் வந்து ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஆர்டி எஃப்டி இது ரெண்டுமே வந்து ஆன்லைனில் எப்படி அப்படியே நம்ம ஃபோன்லேயே வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம், ஃபோன்லேயே க்ளோஸ் பண்ணிக்கலாம். எப்படி வந்து எந்த டேட்டில் வந்து அமௌண்ட் டெபிட் ஆகணும் அப்படின்னு கொடுக்கறது, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்படி செலக்ட் பண்ணுறது எல்லாத்தையும் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு தெளிவாக வந்து கொடுக்குறேன். ஸோ நீங்கள் ஆன்லைனில் வந்து ஓப்பன் பண்ணுறது க்ளோஸ் பண்ணுறது அது எல்லாமே வந்து ரொம்ப ஈஸி. ஒரு மேக்ஸிமம் ஒரு 2 மினிட்ஸில் வந்து பண்ணிடலாம். மினிமமாக ஒரு 500 இருந்தாவே போதும் ஆர்டி வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு. ஸ்கூல் ஃபீஸுக்கெல்லாம் நீங்கள் வந்து பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா ஆர்டி வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன். 1 இயர் ஆர்டி வந்து போட்டுட்டு கரெக்டாக இப்போ மேல ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் ஸ்கூல் ஃபீஸுக்கு வந்து உங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட் வந்து கிடைச்சிரும். ஸோ இதெல்லாம் வந்து பெஸ்ட்டான ஆப்ஷன். நீங்கள் இது வரைக்கும் ஸ்கூல் ஃபீஸுக்கு ஆர்டி ட்ரை பண்ணது இல்லை அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க. இது ஒரு நல்ல ஆப்ஷன். இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ இருக்கு அப்படின்னா 6 to 8%. ஸோ நீங்க எங்க சூஸ் பண்றீங்களோ அதை பொறுத்து. உங்க வீட்டு பக்கத்துல போஸ்ட் ஆஃபீஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா நீங்க போஸ்ட் ஆஃபீஸுக்குலாம் போய்க்கலாம். பேங்கோட கம்பேர் பண்ணா போஸ்ட் ஆஃபீஸ்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி தான். ஸோ அதனால நீங்க வந்து இதையும் நீங்க வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். இல்லை எனக்கு பக்கத்துல போஸ்ட் ஆஃபீஸ் இல்லை என்னால் போக முடியாது அப்படின்னா நீங்க வந்து ஆன்லைன்ல பேங்க்ல கூட ஆர்டி வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். நீங்க சீனியர் சிட்டிசனா இருக்கீங்க, இல்லை உங்க வீட்லயே வந்து உங்க அம்மா அப்பா இருக்காங்க, இல்லை உங்க இன்லாஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க நேம்ல கூட நீங்க ஆர்டியை ஓப்பன் பண்ணி பே பண்ணலாம். அப்படி பே பண்ணும்போது 8%க்கு மேலே வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்கும். ஸோ இதை நீங்க ஒரு ஆப்ஷனா கூட வந்து வச்சுக்கலாம். அவங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்கு அப்படின்னா அதுல ஒரு ஆர்டியை வந்து ஓப்பன் பண்ணி நீங்க ஸ்கூல் ஃபீஸை பே பண்ணீங்கன்னா கூட 8%க்கு மேல வந்து இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஸோ 1 இயர் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து எடுத்துக்கலாம். நம்மளுக்கும் அவங்களுக்கும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 1%ஆவது மினிமம் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும். நமக்கு 1% கம்மியாக தான் கொடுப்பாங்க, சீனியர் சிட்டிசனுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இது உங்க இன்லாஸ் ஆர் பேரண்ட்ஸ் பேரில் போடலான்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து சேஃபு ப்ளஸ் வந்து எந்த ரிஸ்க்கும் கிடையாது, அமௌண்ட்டுக்கு எந்த ரிஸ்க்கும் கிடையாது. பேங்க்கும் வந்து நம்ம மோஸ்ட்லி வந்து கவர்மெண்ட் பேங்க் தான் போவோம். போஸ்ட் ஆஃபீஸ் பிரச்சனையே இல்லை. ஸோ சேஃப் அண்ட் லோ ரிஸ்க். ஆர்டிக்கு அடுத்து நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா எஃப்டி. ஸோ எஃப்டி அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா நம்ம பல்கான அமௌண்ட்டை வந்து பே பண்ணிடுவோம். ஸோ பே பண்ணி முடிச்சோடனே எண்டில் வந்து நமக்கு வந்து பிரின்சிபல் இன்ட்ரெஸ்ட் இது ரெண்டும் வந்து கொடுப்பாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ அப்படின்னா 7 to 8%. பேங்க்குக்கு பேங்க் வேரி ஆகும். போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் வந்து எஃப்டிஸ் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் வந்து வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆர்டி மாதிரியே ஆன்லைனில் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். மினிமம் ஒரு 1000 ரூபாய் இருந்தால் கூட உங்களால் வந்து ஒரு எஃப்டி வந்து ஓப்பன் பண்ண முடியும். இப்போ வந்து இது வந்து யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா இப்போ ஆர்டி வந்து நீங்கள் போடணும் அப்படின்னா மாதம் வந்து கரெக்டாக இப்போ மாதம் வந்து ஒரு 3000 அப்படின்னு ஒரு ஆர்டி போடுறீங்க அப்படின்னா மாதம் உங்களுக்கு 3000 வந்து நீங்கள் கரெக்டாக பே பண்ணணும். சேலரிடே பீப்புளுக்கு இது வந்து ஈஸி. இல்லை எனக்கு இந்த மாதம் வந்து 10,000 வரும், அடுத்த மாதம் 20,000 வரும், அப்புறம் 50,000 வரும், ஒரு மாதம் வராமல் கூட போகும். அப்படி இருக்கவங்களா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எஃப்டி பெஸ்ட். இந்த மந்த் உங்களுக்கு 10,000 ரூபாய் சேவ் வருது அப்படின்னா அதுலேருந்து உங்களால் 5,000 சேவ் போட முடியுதுன்னா 5,000 நீங்கள் வந்து எஃப்டியாக போட்டு வச்சுக்கலாம். அடுத்த மாதம் வந்து ஒரு 20,000 வருது அப்படின்னா அப்போ உங்களால் ஒரு 12,000 போட முடியுதுன்னா அதை ஒரு 12,000 எஃப்டியாக போட்டுக்கலாம். எத்தனை எஃப்டி வேணுமாலும் உங்களால் வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி கூட நீங்கள் வந்து ஸ்கூல் ஃபீஸை சேவ் பண்ணலாம். இதுக்கெல்லாம் நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. நம்ம வந்து ஃபஸ்ட்டு சேவ் பண்ணணும் அப்படிங்கிற மென்டாலிட்டி நமக்கு வரணும். சேவ் பண்ணணும் அப்படிங்கிற மென்டாலிட்டி வந்துட்டாவே நம்மளோட வெல்த் வந்து ஈஸியாக பில்ட் ஆகிடும். வந்து எம்ஐஎஸ் அப்படின்னா மந்த்லி இன்கம் ஸ்கீம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து போடலாம். பட் இதில் வந்து ஒரு பல்கான அமௌண்ட்டை வந்து நம்ம போடணும். எப்படி எஃப்டியில் வந்து போடுறோமோ அது மாதிரி நம்ம வந்து பல்கான ஒரு அமௌண்ட்டை வந்து போடணும். மினிமம் வந்து 1000 ருபீஸ்ல இருந்தே போடலாம். பட் பல்கா ஒரு அமௌண்ட் போடும் போது தான் இதில் நமக்கு வந்து ப்ராஃபிட் ஜாஸ்தி. ஏன் அப்படின்னு சொல்லி நான் எக்ஸ்பிளைன் பண்ணும் போது உங்களுக்கு வந்து புரியும். ஸோ இதில் மேக்ஸிமமாக எவ்வளோ போடலாம் அப்படின்னா இண்டிவிஜுவலாக இருக்கீங்க அப்படின்னா 9 lakhs வந்து போடலாம். ஜாயிண்ட் அக்கௌண்ட், அதாவது நீங்கள் உங்கள் ஹஸ்பண்டு இல்லை யாராவது 2 பேர் ஜாயின் பண்ணி இந்த அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா 15 lakhs வரைக்கும் இதில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இதோட லாக்இன் பீரியட், இதோட மெச்சூரிட்டி வந்து 5 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் ஸ்கூல் ஃபீஸ்க்கு அப்படின்னா ஆர்டி மாதிரி போய்க்கலாம், இல்லை அப்படின்னா எம்ஐஎஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் பாருங்க 7.4%. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு பெஸ்ட்டான இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான். 7.4% அப்படிங்கிறது வந்து நல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. ஸோ இதில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா மந்த்லி நமக்கு வந்து இன்கமாக கிடைக்கும். நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் இப்போ ஒரு 5 lakhs இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா
அதுலேருந்து ஒரு அமௌண்ட் வந்து உங்களுக்கு மந்த்லி வந்து ஒரு இன்கமாக வந்து கிடைக்கும். இதை நீங்கள் பாசிவ் இன்கமாகவும் வச்சுக்கலாம், இல்லை வேற ஏதாவது உங்களுக்கு வந்து அமௌண்ட் தேவைப்படுது அப்படின்னா ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் இதை நீங்கள் வந்து டெய்லி எக்ஸ்பென்சஸ்க்கெல்லாம் வந்து இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு பெஸ்ட்டான ஸ்கீம். இல்லை இதை நான் வந்து ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் பண்ணணும் அப்படின்னா இதுலேருந்து உங்களுக்கு இன்கம் வருது இல்லை மாதம் 5 lakhs நீங்கள் வந்து மந்த்லி இன்கம் ஸ்கீம்ல போட்டிருக்கும் போது ஒரு அமௌண்ட் வந்து இன்கமாக கிடைக்கும்ல, அந்த இன்கம் எடுத்து அதே போஸ்ட் ஆஃபீஸ்ல ஒரு ஆர்டி ஓபன் பண்ணி அதை அப்படியே மாசம் அதுல கட்டிக்கிட்டே வாங்க. இதுக்கு பேர் தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ரோலிங் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்க வந்து இப்போ இந்த மந்த்லி இன்கம் ஸ்கீம்ல உங்களுக்கு 7.4% கிடைக்கும். பிளஸ் நீங்க ஆர்டி வந்து போடும் போது அதுல வந்து ஒரு 7 to 8% வந்து கிடைக்கும். ஸோ இப்படி இருக்கும் போது உங்களுக்கு டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா 8.5% வந்து இதுல இன்ட்ரெஸ்டா வந்து கிடைக்கும் 5 வருஷத்துலயே. நீங்க SSY, PPF, NPS எது போட்டாலும் 5 வருஷத்துல 8.5% தர கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எதுவுமே வந்து கிடையாது. ஸோ இது வந்து ஒரு பெஸ்டான ஸ்கீம். உங்கள்கிட்ட எவ்வளோ ஒரு 1 lakh இருக்கு அப்படின்னாலும் ஒரு 50,000 இருக்குனாலும் நீங்க இதுல இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாம். பட் இன்வெஸ்ட் பண்ணி வச்சதா ரொட்டேஷன்ல உங்களுக்கு இன்கமா வர்றதா ஆர்டியா நீங்க கன்வெர்ட் பண்ணணும் கண்டிப்பா. அப்படி பண்ணாதான் உங்களுக்கு வந்து இது நல்ல ப்ராஃபிட்டா வந்து இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இப்போ உங்ககிட்ட ஒரு 5 lakhs இருக்கு அப்படின்னா இப்போ ஒரு 5 lakhsக்கு நம்மளால ஒரு வேஸ்டேஜ் எல்லாம் பே பண்ணி வாங்கணும் அப்படின்னா ஒரு 3 to 3.5 சவரன் வந்து வாங்க முடியும். ஸோ அதை நீங்க MISல இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா 5 lakhs மந்த்லி இன்கம் ஸ்கீம்ல போடும்போது நமக்கு வந்து மாசம் 3083 ரூபாய் வந்து கிடைக்கும். இயர்லி அரௌண்ட் ஒரு 37,000 ரூபாய் வந்து கிடைக்கும். ஸோ இந்த 3083ல நீங்க ஒரு இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி 3100 கூட ஆர்டியா வந்து போட்டுக்கலாம். இல்ல 3000 நீங்க ஆர்டியா போட்டீங்கன்னா கூட ஒரு 7% அதுல இன்ட்ரெஸ்டா கிடைச்சது அப்படின்னா இன்ட்ரெஸ்டாவே உங்களுக்கு வந்து 33,000 ரூபாய் வந்து கிடைக்கும். ஸோ நீங்க பாத்துங்க 5 வருஷத்துல நீங்க எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் ரொட்டேஷன் பண்ணதுனால ஒரு 33,000 வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து கிடைக்குது. ஆஃப்டர் 5 years உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னா இந்த மந்த்லி இன்கம் ஸ்கீம்ல நீங்க போட்ட 5 லட்சத்தை ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. பிளஸ் வந்து ஆர்டில நமக்கு எவ்வளவு அமௌண்ட் வந்து கிடைக்கும் அப்படின்னா 3000 நம்ம வந்து மாசம் ஆர்டி வந்து பே பண்ணோம். ஸோ அப்ப வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து 36,000 வந்து பே பண்ணிருப்போம். 5 வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா 1,80,000 ரூபாய் நீங்க வந்து பே பண்ணிருப்பீங்க. இன்ட்ரெஸ்டா நமக்கு ஒரு 33,000 கிடைக்கும். ஸோ டோட்டலா வந்து 7,13,000 ரூபாய் நமக்கு வந்து கிடைச்சிருக்கும். ஸோ இது நல்ல பெஸ்டான ஸ்கீம் தான். நீங்க கோல்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா 2025, 26 இந்த 2 வருஷத்துலதான் வந்து கோல்டு வந்து ரைஸ் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடிலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிலோ 8% தான் வந்து ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்கு. 5,000ல எத்தனை வருஷம் இருந்தது, 4,000ல எத்தனை வருஷம் இருந்ததுங்கிறதுலாம் நமக்கு வந்து தெரியும். ஸோ இப்போ இந்த வாரு அப்படி இப்படின்னு இந்த ட்ரம்ப்போட இஷ்யூஸ் எல்லாம் வர்றதுனாலதான் கோல்டோட ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மற்றபடி வந்து இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் எதுவும் நடக்கல அப்படின்னா கோல்டு மேபி ஒரு 6,000ல தான் இப்போதைக்கு இருந்திருக்கும். இந்த வார் இந்த மாதிரி இஷ்யூவால தான் இன்க்ரீஸ் ஆச்சு. பட் அப்பெல்லாம் வந்து 8% பிலோவா தான் வந்து கொடுத்துட்டு இருந்தது. இது வந்து ஒரு இன்ஃபிளேஷன் ஹெட்ஜ்னு கூட சொல்லுவாங்க கோல்டு. அந்த அளவுக்கு தான் இன்ஃபிளேஷன் எவ்வளவு அளவுக்கு ரைஸ் ஆகுதோ அவ்வளவுதான் கோல்டு வந்து ரைஸ் ஆகிட்டு இருந்தது. பட் இப்பதான் ரொம்ப வந்து ஜாஸ்தியா வந்து ரைஸ் ஆகுது. பட் கோல்டை விட இதுல பார்த்தோம் அப்படின்னா 8.5% கிடைக்கும் போது இது வந்து ஒரு பெஸ்ட் தான். 5 லட்சம் வந்து போட்டுட்டு 5 இயர்ஸ்ல வந்து ஒரு 7,13,000 கிடைக்குது அப்படின்னா இது ஒரு பெஸ்டான ஸ்கீம் தான். நான் வந்து 5 lakhsக்கு வந்து போட்டு சொல்லியிருக்கேன். ஸோ உங்ககிட்ட எவ்வளவு இருக்கோ அதை நீங்க ஒரு 50,000 இருந்தாலும் இதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம், 1 lakh இருந்தாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம். பல்கா உங்ககிட்ட அமௌண்ட் இருக்கு அப்படின்னா இந்த MIS ஸ்கீமை நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஒரு பெஸ்டான ஸ்கீம். உங்க பக்கத்துல இருக்க போஸ்ட் ஆபீஸ்ல நீங்க என்கொயரி பண்ணிட்டு இதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபோர்த் ஆப்ஷன் என்ன அப்படின்னா PPF. இப்ப கோல்டு வாங்குறவங்க நிறைய பேர் வந்து போட்டு அனுபவிக்கிறத தாண்டி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக தான் வந்து வாங்குறோம். ஸோ அப்படி இன்வெஸ்ட்மெண்ட்டா வாங்குறவங்கலாம் வந்து இந்த PPF, SSY, NPS அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நீங்க வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ஸோ PPF வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 15 years லாக்இன் பீரியட் இருக்க ஒரு ஸ்கீம். இதை நீங்க வந்து 5 years இன்க்ரீஸும் வந்து பண்ணிக்கலாம். இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ அப்படின்னா 7.1%. ஸோ இதோட டாக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸம் நீங்க பே பண்ற அமௌண்ட்டுக்கும் வந்து டாக்ஸ் இல்லை, அதுல வர இன்ட்ரெஸ்ட்டுக்கும் வந்து டாக்ஸ் இல்லை, ஃபுல்லா நீங்க பல்கா வாங்குற மெச்சூரிட்டிக்கும் வந்து டாக்ஸ் இல்லை. ஸோ டாக்ஸே இல்லாம வந்து வாங்கிக்கணும் அப்படின்னா பெஸ்டான கவர்மெண்ட் ஸ்கீம் இந்த PPF தான். மந்த்லி வந்து நீங்க ஒரு 5,000 வந்து பே பண்றீங்க, 20 years போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா மொத்தம் உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா நீங்க பே பண்ணது வந்து 12 லட்சம் ரூபாய், இன்ட்ரெஸ்டா வந்து 14 லட்சம் ரூபாய் வந்து கிடைக்கும். ஸோ டோட்டலா வந்து உங்களுக்கு 26,63,315 ரூபாய் வந்து கிடைக்கும். அதே எனக்கு 20 வருஷத்துக்கும் தேவையில்லை, இன்னும் நான் வந்து ரொம்ப லாங் டேர்ம் தான் பிளான் பண்றேன் அப்படின்னா நீங்க 30 வருஷம் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க பே பண்றது 18 லட்சம், உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா 44 லட்சம் கிடைக்கும். மொத்தமா 62 லட்சம் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். பாருங்க, இதுல இருந்து நீங்க ஒரு 10 வருஷம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி அதே 5,000 பே பண்றதுனால எவ்வளவு எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்குது.
மெச்சூரிட்டி அமௌண்ட் வந்து கிடைக்குதுன்னு பாருங்க. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் வந்து இந்த டென்யூரை ஜாஸ்தி பண்ணிக்கிட்டே வரீங்களோ அந்த அளவுக்கு காம்பவுண்டிங் பவரால் உங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப ஹையாக வந்து வரும். ஸோ இந்த மாதிரி ஸ்கீமெல்லாம் நீங்கள் போகிறீங்க, பிபிஎஃப், எஸ்எஸ்ஒய் இந்த மாதிரிலாம் போகிறீங்க அப்படின்னா லாங் டேர்முக்கு கண்டினியூஸாக வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா நல்ல ப்ராஃபிட்டே வந்து பார்க்கலாம். பிபிஎஃப் இதில் நான் ஷார்ட்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதை பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோவும் வந்து நான் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், என் கார்ட்லேயும் கொடுக்குறேன். பிபிஎஃப் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு திங்க் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வீடியோ ஃபுல்லாக வந்து பாருங்கள். எப்படி ஓப்பன் பண்ணலாம், எவ்வளோ போட்டால் எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும், என்னென்ன எலிஜிபிலிட்டி, என்னென்ன க்ரைட்டீரியா உங்களுக்கு இருக்கணும், எப்படி வந்து 5 இயர்ஸாக இன்க்ரீஸ் பண்ணணும், அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் அதை நான் ஃபுல்லாக கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் பிபிஎஃப் வந்து ஸ்டார்ட் பண்ணுற ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். என் கார்ட்லேயும் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும். நம்ம பார்க்க போகிறது சுகன்யா சம்ருத்தி யோஜனா செல்வ மகள் சேமிப்பு திட்டம். இது வந்து 21 இயர்ஸ் வந்து லாக்இன் பீரியட். அதில் 15 இயர்ஸ் வந்து நம்ம வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணணும். உங்களுக்கு கேர்ள் சைல்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க 10 வயசுக்குள்ளே இருக்காங்க அப்படின்னா நீங்கள் எஸ்எஸ்ஒய் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து எக்ஸம்ட் ட்ரிபிள் இ. ஸோ நீங்கள் பே பண்ணுற அமௌண்ட்டுக்கும் டேக்ஸ் இல்லை, இன்ட்ரெஸ்ட்டுக்கும் வந்து டேக்ஸ் இல்லை, மெச்சூரிட்டிக்கும் வந்து டேக்ஸ் இல்லை. இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் பிபிஎஃப் விட வந்து ஜாஸ்தி. எஸ்எஸ்ஒய்க்கு பிபிஎஃப் விட ஜாஸ்தி. பிபிஎஃப்க்கு வந்து 7.1%, இதுக்கு 8.2%, அரௌண்ட் 1.1% வந்து இதில் வந்து ஜாஸ்தி. நீங்கள் வந்து பாய் பேபி தான் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை, நீங்கள் பிபிஎஃப் தான் போகணும். இல்லை உங்கள் நேமில் ஓப்பன் பண்ணணும்னாலும் நீங்கள் பிபிஎஃப் தான் போகணும். பட் நீங்கள் கேர்ள் சைல்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா இது வந்து ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். இதுக்கு வந்து நீங்கள் வந்து போகலாம். ஸோ இதில் நீங்கள் ஒரு மந்த்லி 5,000 வந்து பே பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 15 இயர்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் பே பண்ணுற அமௌண்ட் வந்து ஒரு 9 lakhs பே பண்ணீங்க அப்படின்னா 9 lakhsக்கு இன்ட்ரெஸ்ட்டாக ஒரு 19 lakhs வந்து கிடைக்கும். டோட்டலாக 28 lakhs வந்து உங்களுக்கு மெச்சூரிட்டியாக கிடைக்கும். ஸோ இது ஒரு நல்ல ஆப்ஷன். கேர்ள் சைல்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து அவங்க சின்ன வயசாக இருக்கும் போதே ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க மேரேஜுக்கோ இல்லை அவங்க காலேஜுக்கோ இது வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஸ்கீமாக இருக்கும். ஸோ நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் ஓப்பன் பண்ணலை அப்படின்னா இதை ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் எஸ்ஐபி. ஸோ சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். மியூச்சுவல் ஃபண்ட்லையும் ஷேர் மார்க்கெட்லையும் வந்து மந்த்லி நம்ம போடுற அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்குது அப்படின்னா 10 to 15% வந்து எஸ்ஐபிக்கு வந்து கிடைக்குது. லாங் டேர்மில் பார்த்தோம் அப்படின்னா இதை விட வந்து ஜாஸ்தியாக கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இதில் மார்க்கெட் ரிஸ்க் இருக்குது. இப்போ இதில் நான் ஃபிக்ஸடாக வந்து சொல்கிறேன்ல, நீங்கள் 5 lakhs எஸ்எஸ்ஐயில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 28 lakhs 21 வருஷம் கழிச்சு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எஸ்ஐபியில் அப்படி வந்து சொல்ல முடியாது. அது வந்து மார்க்கெட் வந்து டவுன் ஆனிச்சுன்னா டவுன் ஆகும், மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆனால் இன்க்ரீஸ் ஆகும். அதை பொறுத்து தான் வந்து ஒர்க் ஆகும். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து போடுறேன். ஸோ எஸ்ஐபியில் மாதம் நீங்கள் வந்து ஒரு 5,000 வந்து பே பண்ணுறீங்க, 15% வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது அப்படின்னா ஒரு 20 இயர்ஸ் நீங்கள் பே பண்ணும்போது நீங்கள் பே பண்ணது வந்து 12 லட்சமாக இருக்கும். உங்களுக்கு மெச்சூரிட்டி கிடைக்கிறது வந்து 66 லட்சமாக வந்து இருக்கும். இன்ட்ரெஸ்ட் மட்டும் 54,35,000 ரூபாய். ஸோ இந்த அளவுக்கு ஹையாக கிடைக்கும். ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ அளவுக்கு ஹையாக போய்கிட்டே இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து ப்ராஃபிட் வந்து ஜாஸ்தி. இதெல்லாம் மார்க்கெட் ரிஸ்க் வந்து இருக்கு. ஸோ உங்களுக்கு நல்லா வந்து ஃபைனான்ஸ் பற்றி தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்க அட்வைஸை வந்து வாங்கிட்டு எஸ்ஐபியை வந்து ஓப்பன் பண்ணுங்க. சும்மா இந்த ஃபண்டு இந்த மியூச்சுவல் ஃபண்டு அப்படி வந்து பார்த்து நீங்கள் பாட்டுக்கு ஓப்பன் பண்ணிடாதீங்க. பிகாஸ் இதில் வந்து மார்க்கெட் ரிஸ்க் இருக்கிறதுனால இதை பற்றி நல்லா தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஓப்பன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்பிஎஸ். இது வந்து பெஸ்ட் ஃபார் ரிட்டையர்மெண்ட்டுக்கான ஒரு ஸ்கீம் இது. ஸோ நீங்கள் ஒவ்வொருத்தவங்க வந்து கோல்டெல்லாம் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ ஃபியூச்சரில் வந்து சேல் பண்ணிவிட்டு அதை ஒரு பல்க் அமௌண்ட்டாக ஃபியூச்சரில் எஃப்டியில் வந்து போட்டுட்டு ரிட்டையர்மெண்ட்டுக்கு வந்து அப்படியே அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற தாட்லேயும் இருப்பாங்க. ஸோ அப்படி வந்து இருக்கீங்க அப்படின்னா என்பிஎஸ் வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். ஸோ இதில் வந்து 8 to 12% வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்கும். ஸோ இதுலேயும் வந்து ஷேர் மார்க்கெட் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இந்த மாதிரி விஷயத்தில் பாண்டில் தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பட் கவர்மெண்ட் வந்து பண்ணுறதுனால இது வந்து கொஞ்சம் சேஃப்டி. இதில் வந்து 80% நம்ம பே பண்ணி டோட்டலாக மெச்சூரிட்டி வரதில் 80% வந்து நம்ம 60 வயசில் வந்து வாங்கிக்கலாம். ரிமைனிங் இருக்க 20% வந்து ஆன்வெட்டிக்கு போயிடும். இதுலேயும் நம்ம பே பண்ணுறது எக்ஸம் மந்த்லி ஒரு 5,000 நீங்கள் பே பண்ணுறீங்க அப்படின்னா 25 இயர்ஸ்க்கு பே பண்ணும் போது நீங்கள் பே பண்ணது வந்து ஒரு 15 lakhs-ஆக இருக்கும். பட் உங்களுக்கு வந்து கிடைக்கிற டோட்டல் அமௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 64 lakhs வந்து கிடைக்கும். ஸோ அந்த 64 lakhs-ல 50 lakhs வந்து உங்களுக்கு கையில் வந்து கொடுத்துருவாங்க. மீதி 14 லட்சம் வந்து பென்ஷன் சேவுக்கு போயிட்டு மாதம் உங்களுக்கு 8,000 ரூபாய் வந்து பென்ஷனாக வந்து கிடைக்கும். மாதம் ஒரு 5,000 ரூபாய் நீங்கள் பே பண்ணுறதுனால லம்சமாக உங்களுக்கு வந்து 50 லட்ச ரூபாய் வந்து கிடைக்கிறது இல்லாமல் மாத பென்ஷனாக ஒரு 8,000 ரூபாயும் வந்து கிடைக்கும். ஸோ அப்போ மேபி 8,000 ரூபாய் வந்து ஒரு சின்ன நம்ம வீட்டில் வெஜிடபிள்ஸ்க்கான அமௌண்ட்டாக வந்து இருக்கும். ஸோ அப்படி இருந்தாலும் அது யார் நமக்கு கொடுப்பா? ஸோ அது ஒரு அமௌண்ட் இல்லையா? ஸோ அப்படியும் வந்து பார்க்கணும்.
பெஸ்ட் என்ன அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக நம்ம 60 வயசு ஆகும்போது இந்த 50 லட்சம் வந்துடும். ஸோ அப்படிங்கும்போது நம்ம குழந்தைங்கள்லாம் நம்ம டிபெண்ட் பண்ணாமல் இருக்கலாம். அவங்க லைஃப் அவங்க பார்த்துப்பாங்க, நம்ம லைஃப் வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அது இதில் வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனு. ஸோ என்பிஎஸும் வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா இதுவும் நான் ஒரு ஃபுல் வீடியோவாக போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் என் கார்ட்லையும் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்கு இன்னும் எந்த பிளானும் பண்ணலை அப்படின்னா என்பிஎஸ்ஸை வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ இதுதான் இப்போதைக்கு என்னோட பிளானு. ஸோ நான் என்னோட இப்போதைக்கு போட்டிருக்க சேவிங்ஸ் ஸ்கீமை வந்து கண்டினியூ பண்ணுவேன். ஏதோ ப்ரீ க்ளோஸ் பண்ணுற ஐடியாலாம் இல்லை. ஸோ ஃப்யூச்சரில் வந்து மேபி போட்டாலும் ஒரு கம்மியான அமௌண்ட்டுக்கு தான் வந்து நான் வந்து போடுவேன். மேபி ஒரு 2000 to 5000 ரேஞ்சில் தான் வந்து சிட்டு ஸ்கீமே வந்து போடுவேன். அதுக்கு மேலே வந்து போடுறதுக்கான ஐடியா வந்து எனக்கு இல்லை. லெட்ஸ் சி, பார்க்கலாம். இல்லைன்னா ஸ்டாப் பண்ணிடுவேன் கொஞ்சம் ஒரு 6 மந்த்ஸுக்கு. அப்படி தான் நான் வந்து தாட்டில் இருக்கேன். ஸோ நீங்கள் எப்படி ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஸோ இதில் வந்து நான் இப்போ புதுசாக வந்து பிபிஎஃப் ஆல்ரெடி நான் வந்து போட்டுட்ருக்கேன். ஸோ ஏதாவது வந்து புதுசாக வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஆர்டி வந்து நான் கண்டிப்பாக வந்து இப்போ ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ இப்போதைக்கு நான் வந்து 8000 ருபீஸ் வந்து பே பண்ணுறேன் சிட்டு ஸ்கீமில். ஸோ நெக்ஸ்ட் இயருக்கு வந்து நான் ஒரு 5000 தான் சிட்டு ஸ்கீம் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா ஆர்டியில் வந்து ஒரு 5000 நான் வந்து போட்டு வச்சுப்பேன். ஸோ இப்படி தான் வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் கோல்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை கண்டினியூ பண்ண போகிறீங்களா, இல்லை ஜாஸ்தி பண்ண போகிறீங்களா, கம்மி பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறத வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோவை பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ நைஸ் டே.